இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023 ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான சீரியல் கில்லர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி டீப் வெப் மர்டர் ஷோ. இந்த படத்தோட பேரை வச்சு இது எந்த மாதிரி படங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தனியா இருக்கிற ஆணோ பெண்ணோ யாரா இருந்தா சரிதான் அவங்களை கடத்திட்டு போய் கொடூரமா கொலை செய்யறாங்க. அவங்களோட கை காலும் தலைன்னு துண்டு துண்டா வெட்டி போடுவாங்க. இந்த காட்சி எல்லாமே ஒரு டார்க் வெப்ல இருந்து மக்களை பாக்குற மாதிரி செய்வாங்க. அந்த மக்கள்ல யாராவது ஒருத்தன் அவளோட கையை விட்டு நான் உனக்கு 20,000 தரேன், அவளோட தலையை விட்டு நான் உனக்கு 30,000 தரேன், இந்த மாதிரி சொல்ல சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சீரியல் கில்லரும் அவங்களை கொடூரமா கொலை செய்வான். இப்படிப்பட்ட சீரியல் இந்த படத்தோட ஹீரோவும் அவனோட லவ்வரும் மாட்டிக்கிறாங்க. கடைசி அந்த சீரியல் கில்லர்ட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கறதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல 2 தரமான ட்விஸ்டோட தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. நீங்க அந்த ட்விஸ்ட பார்க்க ஆசைப்பட்டா தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்க. மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு லேடி வேற மயங்கி கிடப்பா. அப்ப அவளும் மயக்கத்துல முழிச்சு பார்த்தா அவ கழுத்துல வேற ஒரு பெரிய கேமரா தொங்கி கிடக்கும். இத பார்த்து இவ ரொம்ப ஷாக்காகி அப்படியே அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்துல எல்லாம் கேமரா ஒட்டி இருக்கும். இவள ஏதோ வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா தன்னை யாரோ வாட்ச் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறா. ஆனா எப்பறம் இந்த இடத்துக்கு வந்தானு இவ பயந்துகிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பா. இப்படியே ஓடி வர வழியில அங்க இருக்க மரத்துல பார்த்தா நிறைய பேர் போட்டோ போட்டு ஒட்டி இருக்கும். அதுல எல்லாருமே மிஸ்ஸிங் போட்டிருக்கும். அப்ப இத பார்த்து இவ ரொம்ப பயந்துகிட்டு கீழே பார்த்தா இவளோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் இருக்கும். இத பார்த்ததுமே இவளும் கையில எடுத்து பார்த்தா இவளோட போட்டோ போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இவளோட பேர் அமாண்டா. இவளோட மொத்த பயோடேட்டையுமே அதுல குறிச்சிருக்கும். இத பார்த்து இவ கதறி அழுதுட்டு இருப்பா. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த போஸ்டர் இறக்கி பார்த்தா முன்னாடி மாஸ்க் போட்ட ஒரு லேடி இவளோட நெஞ்சில ஊசி வச்சு குத்தமே இவ அந்த இடத்துல மயங்கி விழுந்துறா. அப்ப அந்த லேடி எப்படி கடத்தினாங்கன்னு ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்பா காட்டாங்க. அப்ப இவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்க அந்த பாரை குடிச்சுக்கிட்டு ஃபுல் போதையில வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி போதையில ஒரே வாந்தி எடுத்துட்டு இருப்பா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் பார்த்து அம்மாட்ட சொல்லுவா, பாத்தியாடி நம்ம கிட்ட எப்படி எல்லாம் போய் சொல்லணும், ஒரு பாட்டலுக்கு இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு. இவங்க 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இவங்க 3 பேருமே யார ஒருத்தன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட டாடா காட்டிட்டு இவ வேற வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அப்படி வர்ற வழியிலேயே இவளோட மொபைலுக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து யாரோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது யார் என்னன்னு தெரியல. இவளது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. அப்ப பின்னாடி இந்த எவனோ ஒருத்தன் இவளோட முகத்துல ஒரு துணியை போட்டு இவளை கடத்திருப்பாங்க. இப்படித்தான் இவளை கடத்திருப்பாங்க. அப்ப இவனை கண்ணை முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இவளோட கையும் காலும் கட்டி கிடக்கும். அந்த இடத்தை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரே ரெட் கலரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கவே உள்ள நடுங்கி போயிரும். அப்ப இதெல்லாம் பார்த்து பயத்துல வேற கதறிட்டு இருக்கு. அப்பதான் மானிட்டர்ல பார்த்தா இவளோட வீடியோ ஓடிட்டு இருக்கும். இதை பாக்குறதுக்காக பல லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்ப அதே டைமிங் ஓடிட்டு இருக்க. அப்ப ஒருத்தர் பெரிய ரொம்ப திட்டு வருவான். இதை பார்த்து இவ ரொம்ப கதறிட்டு இருப்பா. அப்ப அந்த வீடியோ பாக்குறதுல ஒருத்தன் முதல்ல அவளோட கையை வெட்டும் சொல்லுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட கையை வெட்டுவாங்க. அடுத்து அவளோட தலையை வெட்டு, அடுத்து அவளோட காலை வெட்டும் சொல்லுமே துண்டு துண்டா உடம்பு வெட்டிட்டு இருக்க. அதோட அந்த படத்தோட டைட்டில போட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சுன்னு காட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு காட்டுக்குள்ளதான் இந்த அமாண்டாவோட உடம்ப துண்டு துண்டான உடம்ப அந்த காட்டுக்குள்ள வீசி இருப்பாங்க. அந்த வழியா ஒருத்த வாக்கிங் வர்றவன் இதையெல்லாம் பார்த்து உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததுமே அந்த துண்டான உடம்பு எல்லாத்தையுமே ஒரு இதுல சேர்த்து வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அதே இடத்துக்கு மீடியாக்காரங்க வந்ததுமே இந்த போலீஸை பிடிச்சு நிறைய கேள்வி கேட்பாங்க. என்ன சார் தொடர்ந்து ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, அதுவும் ரொம்ப கொடூரமா கொண்டிருக்காங்க, இப்படிப்பட்ட சைக்கோ கில்லரை எப்ப சார் பிடிக்க போறீங்க கேட்டா அதுக்கு அந்த போலீஸ் கண்டிப்பா நாங்க அந்த சீரியல் கில்லர் யாரு கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுப்போம் இவன் இப்படி சொல்லிட்டு போற. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்ப இந்த படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இவனோட பேரு ஈத்தன். இவனோட வேலை என்னன்னா நம்மளே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான். இந்த கிரைம் ஸ்டோரி, நாவல், அப்புறம் விளாக் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோ போடுவான். இதனால இவனுக்கு பின்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இதே மாதிரி தான் நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நண்பர்கள் நினைச்சா இந்த சேனலை அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஒரு பெரிய சேனலா மாத்த முடியும். இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வெளியே வர அப்ப இவனுக்கு போன் வரும். அந்த போன்ல விஷயத்தை கேட்டதுமே இவன் ரொம்ப சாக்காயிரும். ஏன்னா செத்து போன அமாண்டா இவன் கூட பிறந்த சிஸ்டர் தான். இதை நினைச்சு இவன் அழுதுகிட்டு அப்படியே பிளைட்ட பிடிச்சு அவன் ஊருக்கே வந்துடுறான். கடைசி அவனோட சிஸ்டர் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் அந்த கார்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து இந்த அமாண்டாவோட 2 ஃப்ரெண்ட் வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருப்பாங்க. இவனு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் சொல்லி இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரம் எங்க வந்துறானா இவனோட சிஸ்டர் தனியா தங்கி இருப்பா. அந்த வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த போலீஸ்காரங்க அத்தனை சீஸ் பண்ணிருப்பாங்க போல. இது எல்லாத்தையும் பார்த்து இவனோட சேனல்ல போறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனோட சிஸ்டர் யார் கொண்டாங்கிறது ஏதாவது குழு கிடைக்குமான்னு இவனு ஓன தேடிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து இவனோட அம்மா போன் அடிக்குமே இவனு எடுத்துறான். அப்ப இவனோட அம்மா இவனை பார்த்து நீ எங்க இருக்கேன்னு கேட்டா நான் இந்த மாதிரி சிஸ்டர் வீட்டுல இருக்கணும். அங்க இருக்கியா? அங்க இருக்காது, ஆல்ரெடி போலீஸ் அந்த இடத்தை சீஸ் பண்ணிட்டாங்க, நீ அங்க இருக்க கூடாது, அது தப்பு, நீ வீட்டுக்கு வாங்கினா நான் வரமாட்டேன். என்னோட சிஸ்டர் கொண்டவனை கண்டுபிடிச்சு அவனை பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டதுமே என்னோட அம்மா ரொம்ப சாக்காயிராங்க. வேண்டாம்பா, அவசரப்படாத, இது எல்லாம் போலீஸ் பாத்துக்கிறாங்க, நீ இதுல தலையிட வேணாம், தயவு செய்து வீட்டுக்கு வான்னு சொல்லுமே இவனு வீட்டுக்கு வர சொல்லி போன கட் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்க அந்த செவத்துல பார்த்தா ஒரு ஒயிட் போர்டு இருக்கும். அந்த ஒயிட் போர்டுல இங்கிலீஷ் வார்த்தையால நிறைய ஏதோ வித்தியாசமா எழுதி இருப்பாங்க. அப்ப இவன் அதை பார்த்ததுமே சந்தேகப்பட்டு ஏதோ கோட் வேர்டு மாதிரி இருக்குன்னு இவன் மொபைல வர போட்டோ எடுத்துறான். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டா இருக்குன்னு அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அப்ப அந்த ரூமுக்குள்ள போய் படுத்து தூங்கிடுறான். அப்ப திடீர்னு உனக்கு ஒரு கனவு வரும். இவனோட சிஸ்டரை பயங்கரமா குத்தி கொள்ற மாதிரி அந்த கனவு வருமே. சடனா முழிச்சிடுறான். அப்ப அதே நேரம் போன்ல இருந்து ஏதோ போன் வருமே. எடுத்து பார்த்தா அந்த கில்லர் பையில தான் ஒரு சோக்கர் முகத்தோட இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இவனை எடுத்து பார்த்தா இவனோட போட்டோவே அதுல அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காயிரான். நம்மளோட போட்டோ இவனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்தோட இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி வர்ற வழியிலேயே அந்த மாஸ்க் போட்ட அந்த லேடி வர நின்னுட்டு இருப்பா. இவளை பார்த்து ரெண்டா அந்த கண்ணாடி வெளியே பார்த்தா அவளை வேற காணோம். என்னடா இப்பதான் ஒரு உருவத்தை பார்த்தோம், அதுக்குள்ள காணமேனு இவன் அந்த குழப்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா இவனோட அம்மா இருக்க மாட்டாங்க. பதில ஏதோ லெட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க, அம்மா வர லேட் ஆகும், உனக்கு பிடிச்ச சாப்பாடை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கு, எடுத்து சாப்பாடுன்னு சொல்லி அதுல லெட்டர்ல எழுதி இருக்கும். இவன் அதெல்லாம் படிச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போய் நேர கிச்சனுக்கு வந்துறான். அப்ப அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காப்ல அந்த கிச்சனோட ஜன்னல்ல பார்த்தா அந்த லேடி நின்னுட்டு இருப்பா. இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரும். அடிச்சு பிடிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த லேடியை வர காணோம். என்னடா இது, இதே உருவத்தை வர்ற வழியில பார்த்தோம், இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட நிக்குது, இது உண்மையா பொய்யான்னு இவன் அந்த குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வர அப்ப பின்னாடி பார்த்தா இவன் அம்மா வருமே, அவளை பார்த்து இவன் ரொம்ப பயந்துறான். அப்ப இவன் பைப்பரை பார்த்து அம்மா காரி என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக இப்படி பைப்பர்னு கேட்டா ஒண்ணுலன்னு இவனு சமாளிச்சிடான். ஒருவேளை ஏதாவது சொன்னா ரொம்ப பயந்துருவாங்கன்னு இவன் அதை மறைச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோட அம்மா திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி மனசு வருது, என்னோட பொண்ணு இவ்வளவு கொடூரமா கொல்ற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணான்னு இவ மனசு விட்டு அழுதுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போய் இவனு ரூமுக்கு வர அப்ப இவனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா இவன் சிஸ்டரோட தலையை துண்டா வெட்டி ஒரு பைக்கில் வர போட்டிருப்பாங்க. இதை பார்த்து இவன் பயந்து போயிடும். அப்ப இதே நேரம் அந்த பக்கம் இவன் சிஸ்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பால, அவளை வேற காட்டுறாங்க. இவளோட பேரு கேட். இவளோட வேலை என்னன்னா துணி தைக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு துணியை தச்சிட்டு இருக்க. அதே நேரம் பார்த்து இவளோட ஓனர் வந்ததுமே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கிளியா கிழிச்சிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ உள்ள மாடல் கேட்டேன், நீ 1980 மாடலை தச்சிருந்திருக்க, இந்த மாடல் சுத்தமா எனக்கு பிடிக்கல, இது எப்படி என்னோட கஸ்டமர் கொடுப்பேன், ஒழுங்கா நான் சொன்ன மாதிரியே இப்போ உள்ள மாடல் எனக்கு தச்சு தரணும், அது இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு தச்சு தரணும். இவளை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்ப அந்த கேட்ட பார்த்து உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுமே, இவங்க ரெண்டு ஒரு பக்கத்துல டீ சாப்பாக்கு வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோட முகத்தை பார்த்தா அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான். பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை அந்த உருவம் நம்ம கண்ண படுதான்னு இவன் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்து அந்த லேடி என்னாச்சு ஏதாச்சும் கேப்பா. ஒண்ணுமில்ல, 2-3 அளவே ஒரு வித்தியாசமான உருவம் என் கண்ணுல பட்டுட்டு இருக்கு, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க, எனக்கு அது யாருன்னு தெரியல, என்னோட சிஸ்டர் கொலைக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு, நீ போலீஸ்ல சொல்லாத ஏதாவது விஷயம் இருந்தா அது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுமே. அப்பதான் இவ ஒரு மேட்டரை சொல்லுவா. இவனோட சிஸ்டர் அமெண்டா இருக்கல, அவ சாகிறதுக்கு முன்னாடி டி பெப்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிருக்கா. அதுல ஒரு மர்டர் ஷோ நடத்திட்டு இருப்பாங்க. ஏதோ விளையாட்டு நினைச்சுதான் இவ அந்த ஷோ ஓபன் பண்ணி பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஷோக்கு இவ காசை கட்டியிருப்பா. அந்த ஷோவுல பாக்கும்போது ஒரு லேடியை கெட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அவளோட விரல வெட்டுன்னு சொல்லுமே இவங்க வெட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க இது எல்லாம் விளையாட்டு இல்ல, இது எல்லாம் உண்மைன்னு இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனோட சிஸ்டர் கடத்திட்டு போய் கொடூரமா கொன்னு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து கேட்டு வேற எதுக்காக இதெல்லாம் கேக்குறேன்னு கேட்டா, உனக்கு இன்னுமா புரியல, இந்த மர்டர் ஷோ நடத்தினாங்களே அவங்க தான் அமெண்டாவை கொண்டிருக்காங்க, இந்த கொலகார பையில இவங்க தான், இவங்களை எப்படியா கண்டுபிடிக்கணும், அதுக்கு அந்த வீடியோ லிங்க் வேணும், அப்படி இருந்தா மட்டும் தான் அது மூலமா ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்ல. அப்ப அந்த வீடியோ லிங்க் கேட்டா இவட்ட இல்லன்னு சொல்லுவா. அப்ப அந்த லிங்க் யார்ட்ட இருக்குன்னு கேட்டா அமெண்டாவோட லேப்டாப்ல இருக்குன்னு சொல்லுவா. இப்ப அந்த லேப்டாப் எங்க போய் தேடுறது, அந்த வீடியோ யார்ட்ட இருக்காங்க கேட்டா அந்த வீடியோ நெட்ல இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப நம்ம ஹீரோ அவனோட லேப்டாப் ஓபன் பண்ணி நெட்ல வர சர்ச் பண்ணி பார்ப்பான். அந்த வீடியோ பார்க்கும்போது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு பொண்ணு கொடுமை பண்ற மாதிரியும் நிறைய விசுவல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கடைசியா ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிளை பார்க்கமே இவன் அமெண்டா வீட்டுல ஒரு ஒயிட் போர்ட்ல நிறைய லெட்டர்ஸ் பார்த்திருப்பானே, அதே லெட்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அப்ப இது எல்லாம் ஒரு கோட் வேர்டா இருக்குமோன்னு இவனை ட்ரை பண்ணி பார்த்தா அப்பதான் இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரான். நீ என்னை தேடினால் நான் உன்னை தேடி வருவேன்னு இந்த லெட்டருக்கு அர்த்தம் அதுதான். இதை பார்த்ததுமே ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிரான். அப்ப என்னோட சிஸ்டர் கொண்டது இவங்க தான், இவங்களை எப்படியா தேடி பிடிச்சு பழி வாங்கணும்னு இந்த ஐடியோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இவனோட பழைய நண்பர் ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பரா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுவான். அப்ப மூலமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து பேசலாம்னு முடிவு எடுத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா இவங்க அந்த கடைக்குள்ள இருக்க மாதிரி போட்டோ எடுத்து அந்த பைலுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வெளிய இருந்த போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நினைச்சு இவன் அடிச்சு பிடிச்சு வெளியே வந்து பார்த்தா அங்க யாருமே காணோம். அப்ப நம்ம ஹீரோ அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த கடைக்கு முன்னாடி கேட்டோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் போட்டிருக்கும். இத கையில எடுத்து பார்க்கமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாக்காயிராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ற அந்த பையலை தேடி அவன் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் அந்த வீடியோ கொடுக்கமே அவன் அந்த வீடியோ பார்த்ததுமே ரொம்ப சாக்காயிரான். இந்த வீடியோல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு, என்னால இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். என்னடா இப்படி சொல்ற, ஒன்னு நம்பி தான் வந்திருக்கேன், நீ இந்த அப்படி பண்ணிர இப்படி பண்ணு சொன்னியடா போன்ல, இப்ப ஏன் அப்படி பண்றங்கட்டா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், இதுல நான் தலை கொடுத்தனா ஏன் தலை உருண்டும், என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்ல. இதை கேட்டது நம்ம ஹீரோ செம்மை காண்டாயி அவனோட சட்டையை பிடிச்சுங்க பாரு, என்னோட மொபைல் லேப்டாப் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க, இப்ப நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னோட சிஸ்டர் கொண்டது அவங்க தான், அவங்களோட ஐபி அட்ரஸ் எப்படியா கண்டுபிடிச்சு அவங்கள நான் பழிக்க பழி வாங்கணும்னு இந்த மாதிரி இவன் ரொம்ப காண்டா பேச. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னடா இப்படி கோவப்படுற, கொஞ்சம் கூலாரு, இப்ப என்ன அதை கண்டுபிடிக்கணும், உனக்கா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு வைக்கிறேன், இப்ப நீ வெளியே போஞ்சலுமே. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்படி வர்ற வழியில கேட்ட அவ வேலை பாக்குற அந்த இடத்துல இறக்கி விடுவான். அப்ப நம்ம ஹீரோ அவளை பார்த்து நான் வேணா அவன் கூட இருக்கவான் கேட்டா, ஏன் வேண்டாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போஞ்சல. நம்ம ஹீரோ மனசு இல்லாம வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவ்வளவு உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா ஒரே இருட்டா இருக்கும். என்னடா இருட்டா இருக்குன்னு மொபைல் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு இவ்வளவு அந்த மெயின் போர்டுக்கு வந்துடுறா. அங்க போய் பார்த்தா ட்ரிப் இறங்கி இருக்கும் போல. அப்ப ட்ரிப் ஏத்துமே திரும்ப கரண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் வேலை பார்க்க வந்துடுறா. ஏன்னா ஓனர் தான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க சொல்லிருப்பால, அதனால வேற வழி இல்லாம இவ்வளவு வேலை பார்க்க வந்திருப்பா. அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குமே. அந்த டேபிள் மேல ஒரு கத்திரி இருக்கும். அந்த கத்திரி எடுத்துக்கிட்டு இவளு என்ன ஏது பாக்குறதுக்காக ரொம்பவே பயத்தோட வந்திருப்பா. அப்ப இவளுக்கு பின்னாடி ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்து ரொம்ப பயந்து போக, அடைச்ச பொம்மை தானே, இதை பார்த்து நம்ம பயந்தானு இவளு திரும்ப ரூமுக்கு வந்துடும். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணமே இவளு அந்த போனை எடுத்துறா. கொஞ்ச நேரமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல உள்ள விஷயத்த இவ கிட்ட எடுத்து சொல்லுவா. ஏன்னா அந்த கேட்ட இவ ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி இவளுக்கு லவ் இருந்திருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொல்லாம இருந்திருப்பாங்க. கடைசி அந்த லவ் இவன் சொல்லாம இதை நினைச்சு இவங்க ரெண்டு சந்தோஷப்பட. அப்ப அதே நேரம் பார்த்து கரண்ட் போகாம இவங்க ரொம்ப சாக்காயிராங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்க தெரிஞ்சதுமே உடனே நம்ம ஹீரோ கேமரா ஆஃப் பண்ணாம அப்படியே கொண்டு போஞ்சல. இவள் அப்படி கேமரா பிடிச்சிக்கிட்டே போவா. அப்படி போற வழியில தான் அங்க ஏகப்பட்ட ட்ரெஸ் பொம்மையில இருக்கும். இருந்தாலும் இதை பார்த்து இவ பயப்படுவா. அப்ப இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகுறத
நம்ம ஹீரோ வேற கேமரா வழியா பாத்துறான். அவன் பார்த்த விஷயத்த அவட சொன்னா அவன் நம்பவே மாட்டா. ஈத்தன் என்கிட்ட விளையாடாத, போய் சொல்லாத, நீ சும்மா தானே சொல்ற. இல்ல கேட், நான் சொல்றது உண்மைதான். உனக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன். நீ இதுக்கப்புறம் அங்க இருக்காத, வெளியே போஞ்சல. இவ்வளவு அதை கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சு வாசல் கிட்ட வந்து பார்த்தா ஒருத்த முகமடி போட்டு கையில ஒரு கோடர் வச்சிருப்பான். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். இதை பார்த்து பயந்து போய் உள்ள ஓடி வர அப்ப அந்த Dress கடையில அந்த முகமடி போட்ட லேடி ஒளிஞ்சிருப்பா. இவ பக்கத்துல வரமே அவ மூஞ்சில ஒரே அடி அடிச்சு அடியில அவ மயங்கிடுறா. அப்ப அவ பக்கத்துல மொபைல் இருக்குமே, அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் வீடியோ கால்ல இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்து, இந்த பாரு, கேட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் உனக்கு என்ன பண்ற மட்டும் பாருன்னு இவ கட்டுத்து நம்ம கத்திட்டு இருக்க. அவ சிம்பிளா போன கட் பண்ணி வச்சிடறா. அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா இவளை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு வண்டியில போட்டு இவங்க இருக்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள இவளை வேற அடைச்சு போட்டிருப்பாங்க. இவ முடிச்சு பார்த்ததுமே அப்படி கதறி அழுதுட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பக்கத்து செல்ல இன்னொரு லேடி அடைச்சு போட்டிருப்பாங்க. அப்ப இவ அழுகிற சத்தம் கேட்டு, நீ அழுகாத, நீ அழுது எந்த பிரயோஜனம் கிடையாது, நீ கத்த அவங்க கடுப்புல உன்னை என்ன வேணா பண்ணுவாய், கொஞ்ச நேரம் அமைதியா சொல்லுமே. இவளு சத்தம் படாம அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. அப்ப இவரோட பேரை கேட்குமே, கேட்டுன்னு சொன்னதும் இவ ரொம்ப சாக்காயிரா. ஏன்னா பக்கத்து செல் அடப்பட்டு கிடக்குறது இவளோட ஃப்ரெண்டு தான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 3 பேர் பார்ல போய் குடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப அதுல 3 பேர்ல ஒருத்தி வாந்தி எடுத்திருப்பாளே, அது இவ தான். அப்ப தான் ஃப்ரெண்டு தான் அடப்பட்டு கிடக்குற விஷயம் தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருப்பாங்க. யார் இவங்க, எதுக்காக நம்மள கடத்துறாங்க, நம்மள என்ன பண்ண போறாங்க தெரியாம இவங்க 2 பேரும் மாறி மாறி கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் ஒரு மாஸ்க் போட்டவன் கையில ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு அந்த கேட்ட திறந்து உள்ள வந்துறான். இவன் கொண்டு வர அந்த ஊசியை பார்த்து இந்த ஃப்ரெண்டு கதறி அழுதுட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் அடிச்சு பிடிச்சி எங்க வந்திருப்பானா, போலீஸ பார்க்க வந்திருப்பான். அப்ப அந்த போலீஸ பார்த்து, அடையாளம் தெரிய எவனோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கடத்திட்டு போயிட்டான், அதே கும்பல் தான் என்னோட சிஸ்டரும் கொண்டாங்க. அவங்க ஒரு டார்க் வெப்பன் நடத்துறாங்க, அதுல மர்டர்ஸோன்னு நிறைய அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறாங்க, ஒழுங்கா வந்து காப்பாத்துங்க சார் சொன்னா அந்த போலீஸ் என்னடனா நம்ம ஹீரோ சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம அதை எதுவுமே அவன் நம்ப மாட்டான். நம்ம ஹீரோ எவ்வளவு முயற்சி பண்ணி அவன்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்ப்பான், அவன் கடைசி வரைக்கும் நம்பாதனால போட மாட்டேன்னு இவன் வெளியே வந்துடுறான். இதே நேரம் அந்த பக்கம் அந்த மாஸ்க் போட்டவன் கேட்டு முன்னாடி ஒரு பெரிய டிவி வச்சுட்டு அவன் போயிடுறான். அப்ப அந்த டிவில பார்த்தா இவங்களை கடத்தின மாதிரியே ஒரு பையில வர கடத்தி வந்திருப்பாங்க. அவன் அந்த இடத்துல சேர்ல கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப இவனுக்காக ஒரு பெட்டிங் ஓடிட்டு இருக்கும், அதுவும் லைவா ஓடிட்டு இருக்கும். அந்த லைவ் பாக்குற ஒருத்தன் அவனோட மணிக்கட்டை கையில இருந்து கட் பண்ண சொல்லுமே, இவங்க அதை யோசிக்காம அவனோட மணிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருப்பாங்க. வழியில வேற அந்த பைய கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே டிவி மூலமா கேட்டு வேற பாத்துட்டு இருப்பா. அவளும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடா. டேய் அவன் பாவண்டா, அவனை விடுங்கடான்னு இவளு எவ்வளவு சொல்லி கதறிட்டு இருப்பா. அதெல்லாம் கண்டுக்காம அந்த பையலோட ஒவ்வொரு பாட்டா அறுத்துட்டு இருப்பாங்க. அவனோட கைகால் உடம்புன்னு துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பாங்க. இந்த கொடூர காட்சியெல்லாம் அவ டிவி வழியா பாத்துட்டு இருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் தேடி வந்திருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார அந்த டார்க் வெப்பை கண்டுபிடிச்சு அந்த மர்டர் ஷோ வேற பாத்துறான். இது வேற நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துறான். நம்ம ஹீரோ போட்டோ எடுத்தத அதை பார்த்தது ரொம்ப பயந்துறான். டேய் ஏன்டா போட்டோ எடுத்தா, உன்னோட போனை தான் கேக் பண்ணிட்டாங்களே, இப்ப என்னை கண்டுபிடிச்சிரும் சொன்னா அதுக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும், இதோ உன் மானிட்டர் மேல இருக்க அந்த கேமரா மூலமா உன்னை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, நேரம் இங்கதான் வரப்போறாங்க சொல்ல, அது எப்படி முடியும், எவன் வந்தாலும் சரி அவனை போட்டு தள்ளிடுவேன்னு இவனு ஓடி போய் ஒரு கண்ணை எடுத்துறான். அப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இதாக கூறாங்கல்ல, அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து அவன் கையில கொடுக்குறான். சரி நான் இப்ப போயிட்டு வரேன், நீ அதுக்குள்ள எப்படியாவது அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு அவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இவன் நேர போலீஸை பாக்குறதுக்காக அந்த போலீஸ் கிட்ட வந்துடுறான். அப்ப அந்த போலீஸை பார்த்து பேசிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்கிற மெசேஜ் வருமே. இதை பார்த்ததுமே முதல்ல அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இவ வேற அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருப்பான். அப்படி வண்டியில வர்ற வழியில அவனுக்கு போன போட்டு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போஞ்சல. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கார அந்த வீடியோ லிங்கை வச்சு அதோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த ஐபி அட்ரஸ் மூலமா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான். அந்த அட்ரஸ் ஒரு பேப்பர்ல எழுதி இவனோட பேண்ட் பாக்கெட்ல வச்சு இவனு கிளம்பலாம் ரெடியாக. அப்ப டிவில பார்த்தா வாசல் முன்னாடி அந்த லேடி வேற நின்னுட்டு இருப்பா. அந்த மாஸ்க் போட்ட லேடியை பார்த்ததுமே உள்ள வாடி உன்னை பாத்துக்கிறேன்னு இவனு கன் எடுத்துக்கிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி இந்த பக்கமா அந்த பக்கமான கையை நிட்டுவானே. அப்ப அந்த கையை வேற துண்டா வெட்டிறாங்க. வழியில உள்ள கடந்து துடிச்சிட்டு இருப்பான். அப்ப உள்ள வந்ததுமே இவனோட கண்ணை எடுத்து அந்த லேடி வேற இவனை சுட்டு கொன்றா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு உள்ள ஓடி வந்து பார்த்தா இவன் வேற ரத்த வெள்ளத்துல செத்து கிடப்பான். அப்பனோட பேண்ட் பாக்கெட்ல அந்த அட்ரஸ் வேற எழுதி வச்சிருப்பால, அதை வேற எடுத்துக்கிட்டு இவனு வெளியே வந்ததுமே கையில வச்சிருக்க அந்த போனை வச்சு நம்மள கண்டுபிடிச்சிருவானு அந்த போனை தூக்கி வச்சுட்டு இவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சு நேர அந்த இடத்துக்கே வந்துறான். அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க முன்னாடி ஒருத்தன் மாஸ்க் போட்டவன் ஏதோ ஒரு பை மாதிரி இழுத்துட்டு வந்து அந்த வாசல் முன்னாடி போட்டுட்டு திரும்ப உள்ள போயிடான். ஒருவேளை அது போனமா இருக்குமோன்னு இவன் அதை பாத்துக்கிட்டு ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பான். அப்ப இவன் அந்த வாசல் கிட்ட வந்ததுமே உள்ள யாராவது எட்டி பாத்துட்டு இருக்க. அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு பேக் மாதிரி இழுத்து போட்டிருப்பானே, அந்த பேக்ல இருந்து ஒரு மாஸ்க் போட்டு அப்படி வருவான். இவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அது என்னமோ செத்து போன பணத்தை தான் உள்ள வச்சிருப்பான். பார்த்தா இந்த பையில தான் ஒளிஞ்சிருப்பான். அப்ப இவன் பின்னாடி பக்கத்துல வந்துட்டு இருக்க. அப்ப முன்னாடி ஒருத்த வர. அப்ப நம்ம ஹீரோ மடக்கி பிடிச்சாங்க. அவனுக்கு சாக்கா கொடுத்து அவனை வேற மயக்கப்பட வச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்தா அவனை வேற கூண்டுல அடைச்சு போட்டிருப்பாங்க. இவன் பார்த்ததுமே ரொம்ப சாக்காயிரம். அதே நேரம் உள்ள பார்த்தா இந்த கேட்டோட ஃப்ரெண்ட் இருப்பால, அவளை வேற சேர்ல கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் கையில ரம்பத்தை வந்து அவளை வேற மிரட்ட இவ வேற பயத்துல கத்திட்டு இருப்பா. அப்ப அந்த ரம்பத்தை வச்சு அந்த லேடியோட இடுப்பு கீழ அப்படி வெட்டிட்டு இருப்பான். இவ வெட்டுறத நம்ம ஹீரோ அந்த டிவி மூலமா பார்த்து அவ வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பான். டேய் விடுங்கடான்னு கதறிட்டு இருப்பான். இவ கதற சத்தத்தை நம்ம ஹீரோன் வேற கேட்டா. அப்ப ஈத்தன் தான் இருக்கிறது தெரிஞ்சதுமே, ஈத்தன் உன்னையும் கடத்திட்டாங்களா, நீனு மாட்டிக்கிட்டியா, இப்ப எப்படி நாமளும் தப்பிக்க போறோம்னு இவளு பயத்துல அழுதுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பயப்படாத, நம்ம 2 பேரும் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். இவனு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் கிட்ட ஒரு கத்தி இருக்குமே, அந்த கத்தியை வச்சு அந்த பூட்டை உடைச்சு இவனு வெளியே வந்துறான். இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் லவரோட கூண்டு இருக்குமே, அந்த பூட்டை உடைச்சு அவளையும் காப்பாத்தி
போயிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரூம்ப பார்த்ததுமே உள்ள எட்டி பார்த்தா அந்த மாஸ்க் லேடி உள்ள இருப்பா. அதுவும் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பா. அப்ப இதான் கண்ட்ரோல் ரூம் இவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப உள்ள மறுபடியும் பார்த்தா அந்த லேடியை வர காணோம். என்னடா அந்த லேடியை காணோம்னு இவனு உள்ள வந்துடுறான். அப்படி கொஞ்ச நேரம் உள்ள வந்து பார்த்தா இவளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. கையில வேற ஏதோ கம்பி மாதிரி வச்சிருப்பா. அந்த கம்பியை வச்சு அவனோட முதுல குத்தி கிழிக்குமே இவனு வழி தாங்க முடியாம கீழே விழுந்துறான். அப்ப அந்த லேடியை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில கிழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த லேடி அந்த கத்தி வச்சு மர அட்டாக் பண்ண வர பின்னாடி இந்த கேட்டு வேற ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த லேடியோட முதுல குத்தமே அவ வேற பொத்துன்னு விழுந்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூக்கி விட்டு பார்த்தா அந்த லேடியை வேற காணோம். அவ வேற தப்பிச்சு ஓடி போயிட்டா. இத பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்காக மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. அப்படி வர்ற வழியில அந்த லைவ் ஷோ நடத்துவாங்க அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப அந்த கேட்டோட ஃப்ரெண்ட் வேற அவ இடுப்புல இருந்து உடம்ப துண்டா வெட்டி இருப்பாங்க. இத பார்த்து கேட்டு வேற கதறி கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் நம்ம ஹீரோ வேற இந்த பக்கமா இழுத்து போட்டுறான். அவ வேற பயத்துல அங்கிட்டு தாவிட்டு இருப்பான். அப்ப அவனோட காலை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு அவன் காலை வேற கத்தி வச்சு குத்திட்டு இருப்பான். இவனும் வழியில கத்திட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு அடிப்பான் பார்த்தா இவ வேற தவளை மாதிரி தவண்டிட்டு இருக்கான். இந்த இடத்துல மொத்தம் 3 கில்லர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஒல்லியா இருப்பான், இன்னொருத்தன் குண்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு லேடி வேற இருப்பா. இவங்க 3 பேர் தான் இந்த இடத்தை ஆள்றது. அப்ப நம்ம ஹீரோ பயத்துல என்ன செய்றான், அவனை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல ஒரு டனல் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருப்பான். பின்னாடி அவனோட காலை பிடிச்சு இழுத்துட்டு இருக்க. அப்ப ஓங்கி ஒரு மிதிக்குமே அவ வேற கீழே விழுந்துறான். இந்த கேப்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்க. அதே நேரம் உள்ள பார்த்தா குண்டா இருப்பான் அந்த பையன் நம்ம ஹீரோனை போட்டு விரட்டிட்டு இருப்பான். சரி அந்த கேட்ட வேற விரட்டிட்டு இருப்பான். அவளை பயத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருப்பா. அப்ப ஒரு முக்குல வேற உட்கார்ந்து இருப்பா. இந்த லைட் வேற டப்பு டப்புன்னு வெட்டிட்டு இருக்கும்ல. இதனால இவனுக்கு சரியா கண்ணு வேற தெரியாது. அப்ப அந்த குண்டனை பார்த்தா கையில ஒரு ரம்பத்தோட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். அவன் பக்கத்துல வரமா அவனை கீழே தள்ளி விட்டு அங்க இருக்க ஒரு பெரிய கம்பி எடுத்து அவனோட நெஞ்சில வதக்குன்னு குத்தி அவனை வேற சாவடிச்சிரா. அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த ரம்பத்தை எடுத்து இவன் அந்த கேமரா பார்த்து நீ செத்துடின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டனலியா போயிட்டு இருக்கும்போது இந்த ஒல்லிப்பைய திரும்ப எந்திரிச்சு வந்து அந்த கத்தியை வச்சு அந்த டனலியா குத்திட்டு இருப்பான். அப்படி ஒவ்வொரு பக்கமா குத்திட்டு வர இவன் பயத்துல அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் கேட்டு வேற அந்த ரம்பத்தை எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு வந்துருவா. அந்த ரூம்ல பார்த்தா நிறைய பெணங்களை கட்டி அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு உள்ள வர அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு லேடி உசுரோட இருப்பா. என்ன காப்பாத்துன்னு கத்திட்டு இருக்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த லேடி வந்ததுமே கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு கேட்ட பார்த்து டப்பு டப்புன்னு சுடுமே. அவ போய் ஓடி போய் ஒளியமே. இந்த சத்தத்தை கேட்டு அந்த ஒல்லிப்பை வேற இந்த பக்கமா ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஒல்லிப்பை உள்ள வந்ததுமே அவனை பார்த்து அட்டாக் பண்ண போக அவன் கையில வச்சிருக்க அந்த இரும்பு வச்சு அவன் தடுத்துட்டு இருப்பான். அப்ப எட்டி மிதிக்குமே அவன் இந்த பக்கம் வர அதே கேப்ல நம்ம ஹீரோ இறங்கி வந்து ஒரு பெரிய கோடை எடுத்து இந்த ஒல்லிப்பிச்சனோட கழுத்துல வெட்ட அவனோட தலை துண்டாயிரும். இத பார்த்து அந்த லேடி வேற பயந்துகிட்டு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பா. இவளை துரத்திக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வேகமா தப்பிச்சு போயிடும். எப்படியும் 3 பேர்ல 2 பேரை கொண்டுட்டாங்க. இந்த லேடி மட்டும் எப்படியோ தப்பிச்சிரா. கடைசி அந்த கில்லர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் அந்த கேட்டும் எப்படியோ தப்பிச்சுறாங்க. நல்லபடியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் யூடியூப்ல பெரிய ஆளாச்சே. இந்த மர்டர்ஸை பத்தி அவன் உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்திருப்பான். இதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கும். அப்ப ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக ஒரு 5-6 பேர் அதே மாஸ்கோட இவன் முன்னாடி நிக்குமே. அதை பார்த்து இவன் பயந்துறான். அதுக்கப்புறம் இவங்கள யாருன்னு பார்த்தா இவனோட ஃபேன்ஸ் தான். இவன் பக்கத்துல வந்து ஒவ்வொரு ஆளா அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் கூட தான் அவனோட லவ்வர் இருப்பா. அவளுக்கு ஒரு முத்தத்தை போட்டு அந்த வீட்டுல இருக்க குப்பையை எடுத்து இவன் வெளியே போடலான்னு அந்த குப்பை பைய வெளியே கொண்டு போய் அவ வேற டெஸ்ட் பின்ல போட்டுட்டு இருக்க. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு அதே மிஸ்ஸிங் போட்டிருக்கும். இத பார்த்து இவன் சாக்காக அப்ப இவன் யாரோ தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதே நேரம் பார்த்து இவன் கழுத்துல அந்த மயக்க மருந்து குத்தவன் இவன் மயங்கிறான். மறுநாள் முழிச்சு பார்த்தா ஒரு ட்ரக்ல இவனோட கையங்களை கட்டி போட்டு இவன் வேற ஏழை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இருக்கவங்க பார்த்தா அத்தனை பேருமே அந்த ஜோக்கர் மாஸ்க் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தனா இவன் 2000 3000 4000 இப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போன லேடி அந்த லேடி வந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து நான் இவனை எடுத்துக்கிறேன் 10,000க்கு எடுத்துக்கிறேன்னு இப்படி ஏலத்தை சொல்லுமே அவங்களும் ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து இன்னொருத்தன் நான் 50,000 தரேன் இவனை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டதுமே அந்த லேடி சாக்காக அப்ப யாராம் பார்த்தா அந்த போலீஸ்காரன் தான். இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்து இந்த படத்தை முடிப்பாங்க. கடைசி அந்த சீரியல் கில்லருக்கு ஒரு எண்டே இல்லங்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்டியிருக்காங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.